ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி. ஓம் ஈசப்பெருமானே போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாயா சிவகோம் நமக. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உனக்கு அள்ளி கொடுக்க வேண்டும் என்று வந்திருக்கும் இந்த அப்பனை அலட்சியம் செய்து விடாதே என் குழந்தையே. என் அன்பு குழந்தையே, நீ நடக்கக்கூடாது என்று நினைத்த ஒரு காரியம் நடந்து விட்டது என் தங்கமே. இனி நீ இதை கேட்காமல் அங்கு போய் சண்டை போட்டு விடாதே என் தங்கமே. அப்பா கூறுவதை முழுமையாக கேள் என் தங்கமே. அப்படி கேட்காமல் போனால் உனக்குதான் ஆபத்து என் தங்கமே. இதை புரிந்து கொள்ள வேண்டும் நீ. உறவுகள் எல்லாம் அன்பின் பெயரில் வரும். ஆனால் பல நலத்தின் முகமுடியை அணிந்து உன்னை அழிக்க வரும் என் தங்கமே. அதை நீ புரிந்துகொள் என் தங்கமே. அவர் தேவைகள் உன்னிடம் நிறைவேறும் என்று தெரிந்தால் அவர்கள் உன்னுடன் இறுதி வரை இருப்பார்கள். அவர்கள் தேவை உன்னிடம் நிறைவேறாது என்று தெரிந்த உடனே உன்னை விட்டு அவர்கள் விலகி விடுவார்கள் என் தங்கமே. பொறுமையாக அனைத்தையுமே தாங்கும் உன்னுடைய இதயம்தான் உனக்கு பெரிய பலம். ஆனால் நினைவில் கொள், தெய்வமே உனக்கு பொறுமை என்ற குணத்தை கொடுத்திருக்கின்றது என் தங்கமே. யாரையுமே முதலில் முழுமையாக நம்புவது கிடையாது. அவரவர் காரியத்திற்காக இன்னொருவரை பயன்படுத்தி கொள்வார் என்பதே உண்மை என் தங்கமே. ஒரு எல்லை உண்டு, பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு என் தங்கமே. இதை மனதில் வைத்துக்கொள். அந்த எல்லையை அடையும் நேரத்திற்கு முன் உன் அப்பன் உனக்கு துணையாக இருப்பேன் என் தங்கமே. இனி உன் வாழ்க்கையில் உன்னுடையவர்கள் மட்டும்தான் நினைத்து இருப்பார்கள் என் தங்கமே. உண்மையானவர்களை உன் வாழ்க்கையில் கொடுப்பேன் என் குழந்தையே. சுயநலம் கொண்டவர்கள் தானே உன்னை விட்டு விலகி விடுவார்கள். அவர்கள் உன்னிடத்தில் இருப்பதை அவர்களின் ஆபத்து என்று நினைத்து விலக செய்வார்கள் என் தங்கமே. என் அருள் உன்னை காத்து விளங்கும் என் பிள்ளையே. இந்த வழிகளில் எல்லாம் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஆறாளம் என் தங்கமே. இந்த உலகில் எல்லா உயிர்களிடத்திலும் சுயநலம் நிறைந்தே இருக்கின்றது என் தங்கமே. அவரின் தேவையை மட்டும்தான் முதலில் பூர்த்தி செய்வார். மற்றொருவரை பயன்படுத்தி கொள்வார் என்பதே உண்மை என் தங்கமே. ஆனால் என் பிள்ளை, நீ மட்டுமே அப்படி இருப்பது இல்லை. எப்பொழுதுமே அடுத்தவர்களுக்கு உதவுவது, நன்மை செய்வது, உன்னால் முயன்ற உதவிகளை செய்வது, அவர்களுக்கு தீங்கு இழைக்காமல் இருப்பது, உன் வார்த்தைகளில் அவர் மனதை புண்படுத்தாமல் இருப்பது என்ற நற்பண்புகள் எல்லாம் உனக்கு மேலோங்கி இருக்கின்றது என் தங்கமே. ஆனால் அந்த உதவியை அவர்கள் மற்ற பிறகு அவரிடமே போய் நீ சண்டை போட்டுக்குவாய். அது வெல்லாம் வேண்டாம் என் தங்கமே. உனக்கு யார் உண்மையாக இருக்கிறார்கள் என்பதை அறிந்து அவர்களுக்கு மட்டும் நீ உதவி செய்தால் போதும். இனி அனைத்துமே உதவி செய்யாமல் இறுதியில் ஏமாற்றம்தான் உனக்கு நிகரும் என் தங்கமே. அவர்கள் உனக்கு 1% அன்பை கொடுத்தால் நீ அவர்களுக்காக 100% வரை அன்பை கொடுத்துவிட்டு இறுதியில் அவர்கள் உனக்கு இல்லாமல் நீ அவர்களை இழந்து நின்றாலும் கூட நீதான் அவர்கள் இல்லை என்று கதறி அழுது கொண்டிருக்கின்றார் என்பதை முதலில் புரிந்துகொள் என் தங்கமே. அவர் உன்னை பயன்படுத்தி கொண்டார் என்பதை அப்பொழுதுதான் உனக்கு புரிய வருகிறது. இதை நீ எச்சரிக்கையாக எடுத்துக்கொண்டு தேவையில்லாத இடத்தில் நேர்மையாக இருத்தலும்
உன் உதவி செயல்களையும் நீ தவிர்த்து விடுவது நல்லது என் தங்கமே. அதை அனைத்தையும் தெரிந்துதான் அதை தெரிந்து கொள்ள நீ வேண்டும் என் தங்கமே. உனக்கு என்று ஒரு சில உறவுகள் எப்பொழுதுமே இருப்பார்கள். அவர்கள் மட்டும்தான் உனக்கு உண்மையாக இருப்பார்கள். அவர்களிடம் மட்டும் நீ உண்மையாக இருந்தால் போதுமானது. அதை விட்டுவிட்டு யாரெல்லாம் உனக்கு தவறை இழைக்கின்றார்களோ, உனக்கு ஆபத்து வர வேண்டும் என்று இருக்கின்றார்களோ அவர்களிடமே சென்று நீ அன்பை காட்டிவிட்டு ஏமாந்து நிற்கின்றாயே. உன்னுடைய நட்பண்புகள் கொஞ்சம் நீ குறைத்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. இல்லை என்றால் உன்னுடைய வாழ்க்கையே இப்படி ஆகிவிடும் விபரீதமாக என் தங்கமே. உனக்கு சற்று கசப்பாக இருந்தாலும் அதுவே உண்மை என் தங்கமே. இப்பொழுது உலக நீதி, நீ யாருக்கு உதவி செய்தாலும் இறுதியில் ஏமாற்றம் என்பதுதான் தங்கமே. யாரும் உன்னை நீ நேசித்தது போல அந்த கண்ணோட்டத்தில் உன்னை பார்ப்பது கிடையாது என் தங்கமே. அனைவரும் அவரவர் உணர்ச்சிகளுக்கு மட்டுமே மரியாதை கொடுப்பார், உனக்கு அல்ல என் தங்கமே. உன் வலிகளோ கஷ்டங்களோ அவர்களுக்கு ஒன்றும் இருக்காது என் தங்கமே. நீ அவர்களுக்கு நல்லது நினைப்பது போல அவர்களும் உனக்கு நல்லது நினைப்பது கிடையாது என் தங்கமே. இதுவெல்லாம் புரியாமல் என் குழந்தை வெகுளியாக இருப்பது இந்த அப்பன் மனதை மிகவும் காயப்படுத்துகிறது என் தங்கமே. உனக்கு மட்டும் ஏமாற்றங்கள் வரிசையாக வந்து கொண்டே இருக்கின்றதே. இதற்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்றுதான் வந்தேன். இதற்கெல்லாம் உன் அப்பன் ஒரு தீர்வு வைத்திருக்கின்றேன் என் குழந்தையே. முதலில் நீ ஒருவரிடம் பழகும் பொழுதே அவரின் மீதான நம்பிக்கையை உடைத்துவிடு. அவரை நம்புவதை முதலில் நிறுத்திவிட வேண்டும் என் தங்கமே. அதுதான் பிறகு உனக்கு ஆபத்தாக எழுந்து நிற்கின்றது. அவர் மேல நீ கொண்ட பாசங்கள்தான் உனக்கு இரண்டாவது எதிரியாக நிற்கின்றது. இதை இரண்டையும் நீ குறைத்து கொண்டாலே உன் வாழ்க்கை உன்வசம் என் தங்கமே. நான் சொல்வதை நீ புரிந்து கொண்டால் நிச்சயம் ஆபத்து உன்னை நெருங்காது. அதற்கு உன் அப்பன் நான் பொறுப்பாக முன் நான் நின்று உன்னை காப்பேன் என் தங்கமே. அனைத்திலும் வெகுளியாக இருக்கும் என் குழந்தைக்கு அனைத்து உலக பாடங்களை கற்றுக் கொடுக்க உன் அப்பன் நான் இருக்கின்றேன் என் தங்கமே. என்னையே நம்பி இருக்கும் என் பக்தர்களின் வாழ்க்கையை சீரும் சிறப்புமாக மாற்றி நல்ல போதனைகளை உனக்கு கொடுப்பேன் என் தங்கமே. என்னை நீ கைவிடாமல் இருக்கும் வரை உன்னை நான் என்றும் கைவிடாமல் காத்து உன்னை ஒரு உயர இடத்தில் உட்கார வைத்து உன் அப்பன் நான் அழகு பார்ப்பேன் என் தங்கமே. யாரும் அவ்வளவு நல்லவர்கள் கிடையாது என்பதை உன் தலையில் நீ ஏற்றிக்கொள்ள வேண்டும் என் தங்கமே. அப்படி அவர்களை நீ நம்பினால் உனக்கு கிடைப்பதோ வலி வேதனை என்பதை நீ புரிந்து கொண்டால் அவர்களின் மீதான நம்பிக்கை நீயே உடைத்து விடுவாய் என் தங்கமே. ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி. ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி. வாழ்க வளமுடன்.